தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். போன வாரம் நம்ம பார்த்த இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். ஆகாய் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம். போன வாரம் என்ன நடந்தது? முதல் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வேற ஒரு தேசத்திலிருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்படுறாங்க. பாபிலோன்லேருந்து பெர்சியா தேசத்துக்கு கொண்டு வர்றாங்க, அதாவது சிறைப்பட்டு கொண்டு வர்றாங்க. பெர்சியாவிலிருந்து திரும்பவுமாய் எருசலேமுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் கொண்டு வர்றாங்க. எதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தார்னா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆனால் அவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் அவங்களுடைய ஒரு சில நெருக்கங்களினால அவங்களுடைய வீடுகளை கட்டி கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஆண்டவர் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், அது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். அதுதான் இந்த முதல் அதிகாரம். இப்போ 2வது அதிகாரத்தில் இப்போ எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு உற்சாகப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் 3வது வசனத்தை வாசிக்கலாங்களா? ஆகாய் 2வது அதிகாரம் 3வது வசனம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. முந்தின ஆலயம் அப்படின்னு எதை சொல்லுதுன்னா, சாலமோன் கட்டின ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் பல டன் வெள்ளியினாலையும் தங்கத்தினாலையும் விலையேற பெற்ற கற்களினாலும் பொருட்களினாலும் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமாய் அலங்காரமாய் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்தான் சாலமோன் கட்டின ஆலயம். ஆனால் இப்போ அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை இடிச்சதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போய் பெர்சியாவுக்கு போய் எருசலேமுக்கு திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சி எடுத்து கட்டி கொண்டிருக்கும் போது அந்த முன்னாடி இருந்த சீனியர் ஆட்கள் அவங்கெல்லாம் சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு இப்போ கட்டி கொண்டு இருக்கிற இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை, பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா முன்னாடி கட்டின ஆலயம் அவ்வளோ மகிமையாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருட்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம கட்டி கொண்டு இருக்கிற ஆலயம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள எல்லாத்துக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. அப்போது இந்த தேவன் இந்த வார்த்தையை கொடுத்து, இந்த ஆகாய் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர் சொல்கிறாரு, ஐயா, சபை எப்படிப்பட்ட விதத்தில் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக சபை இருக்குது, சபை எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு ஆலயத்தினுடைய கட்டடம் முக்கியம் இல்லை, ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கிரியை நடக்கணும். அது சாலமோனுடைய ஆலயத்திலும் அந்த வேலை, எந்த வேலை நடந்துச்சோ அதே வேலை இந்த ஆலயத்திலும் நடக்க போகுது. அதனால நீங்க சோர்ந்து போகாம தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். இப்ப நம்முடைய ஆலயத்துல கூட சபை எவ்வளோ பெருசு இருக்குது அது முக்கியம் இல்லை, அது 2வது காரியம். எத்தனை ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எத்தனை சேர் இருக்குது, என்ன ஆடியோ சிஸ்டம் இருக்குது, என்ன கேமரா இருக்குது, எத்தனை ஃபேன் இருக்குது, அது முக்கியம் இல்லை. அது முக்கியம் இல்லை. சபையில தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறதா, சபையில தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா, சபையில தேவன் வேலை செய்கிறாரா, கிரியை செய்கிறாரா, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். நம்ம பார்த்து திருப்தி ஆக வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சபையில தேவன் கிரியை செய்கிறாரா, சபையில தேவன் கிரியை செய்கிறாரா. ஆமென். சபையில தேவன் கிரியை செய்வதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. 4வது வசனம். செருபாபேலை பார்த்து, அதாவது அவங்களுடைய தலைவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். பிரதான ஆசாரியன், இந்த ஊழியக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். எதற்காக திடன் கொள்ளுங்கள்? தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு திடன் கொள்ளுங்கள்.
திடன் கொள்ளுங்கள். இப்போ ஊழியத்தில் இப்போ போன வாரமே நம்ம பார்த்தோம், சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் எதற்காக கொடுத்துருக்கிறாருன்னா ஊழியம் செய்வதற்காக, ஊழியர்களாய் மாற்றுவதற்காக. நாம் ஒவ்வொருவரும் ஊழியர்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம செய்கிற ஊழியத்தை நிற்க வைப்பதற்கு, அதாவது நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறதற்கு, நம்மை மனவடி உண்டாக்குறதற்கு நிறைய சூழ்நிலைகள் வரலாம், நிறைய காரணங்களை சொல்லலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறது சாதாரணம் கிடையாது. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ சாதாரணம் கிடையாது. தொட்டா சினிங்களை போல நாம் இருப்போம் அப்படின்னா ஊழியத்தில் நிற்கவே முடியாது, ஊழியத்தில் நிற்கவே முடியாது. ஜெபம் இல்லாமல் ஊழியத்தில் நிற்க முடியாது. நிறைய சூழ்நிலைகள் வரும். எனக்கு ஆண்டவர் கிருபையில் இந்த இடத்துல தான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்தாலும் பல முறை இது எனக்கு கொடுத்த ஊழியம் இல்லையோ, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இல்லையோ அப்படின்னு நிறைய நேரத்தில் நான் யோசித்துருக்கிறேன். ஒருவேளை ஊழியத்தை விட்டுருக்கலாமோ, ஊழியம் வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாமோ அப்படின்னு நிறைய நேரங்களில் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனாலும் தேவன் கிருபையாய் ஒவ்வொரு முறையும் பலப்படுத்தி இந்த இடத்துல கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன சூழ்நிலை வேணால் வரலாம், யார் வேணா இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்ற ஒரு சபையாக இருக்கலாம், அல்லது ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு சபையாக, ஒரு ஊழியமாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நெருக்கங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா தான் நம்ம சரியான இடத்துல நிற்கிறோன்னு அர்த்தம். நான் எனக்கு வந்த நெருக்கத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இடத்துல நிற்பதற்கு நான் தகுதியுள்ள ஆள் தானா, கொஞ்சம் சூடு ஏற்றுனா ஓடி போயிடுவாங்களா அப்படின்னு ஆண்டவர் சோதிக்கிறாரு, செக் பண்ணி தான் சோதிச்சு பார்த்து சரியா இருக்கிறோமான்னு முடிவு பண்ணி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. நம்ம எந்த விதமான ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு சோர்வுகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், அழுகைகள் வரலாம், காயங்கள் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். ஆனால் என்ன ஆனாலும் சரி, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை விட்டு பின்வாங்கிடவே கூடாது. நம்முடைய இடத்த நம்ம வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா அந்த ஊழியம் நடக்கும், ஆனால் ஏமாற்றம் நமக்கு தான். நான் வரல, நான் அந்த ஊழியத்தை செய்யலை, நான் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு ஈஸியாக நம்ம ஒரு வேளை விட்டு கொடுத்துடலாம். அந்த ஊழியம் தடைபெறாது. ஏன்னா அது ஆண்டுடைய ஊழியம். ஏமாற்றம் நமக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சா கூட வரவே முடியாது. 3 முறை ஆண்டவர் அந்த ஒரே வசனத்தில் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். எந்த விதத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை விட்டுறாதீங்க. எந்த விதத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. எந்த விதத்திலையும் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டங்களை மறந்துடாதீங்க. ஆமென், திடன் கொள்ளுங்கள். அதில் அடுத்து 5வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, இப்போ எல்லாரும் யாத்திராகமம் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சீக்கிரமா யாத்திராகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் எடுங்க. யாத்திராகமத்தில் ஒரு கை வச்சுக்கோங்க, வெளிப்படுத்தல ஒரு கை வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துட்டீங்களா? அந்த பகுதியை பிடிச்சி காமிங்க. அந்த பகுதியை வேதத்தில் யாத்திராகமத்திலிருந்து வெளிப்படுத்தல அந்த தினசரி பிடிக்கிறப்ப அந்த மாதிரி. இப்போது தோராயமாக இந்த வேதம் 6000 வருஷத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. இப்போ கிட்டத்தட்ட 6000 வருஷம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது 2025. அப்போது மொத்தமாக 8025 ஆண்டுகளில் கர்த்தர் தாம் அழைத்த பிள்ளைகளை கைவிட்டதே இல்லை. ஆமென். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னது? நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை நடத்திட்டு வர்றேன்.
அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8000 ஆண்டுகளா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் தரிசனத்தை வைத்த பிள்ளைகளை அவர் கைவிட்டதே இல்லை. ஒருவேளை தரிசனத்தை இழந்து போய் மறந்து போய் இருந்த ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் அப்படின்னா அவர் கைவிடுகிற தேவனே இல்லை, கைவிடுகிற தேவனே இல்லை. இப்போ ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள்னு சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. எதற்காக 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 நம்ம பார்க்க போறோம்? கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவதற்காக. கர்த்தருடைய கிரியை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுல 6வது வசனத்தை வாசிங்க. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, இன்னும் ஒரு முறை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க ஆண்டவர் அசைய பண்ணினார் அப்படின்னா யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். அதிர்ந்தது. அந்த வசனங்கள் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாங்களா? யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஆண்டவர் வந்து சீனாய் மலையில இறங்கி வந்தப்ப அந்த இடம், அந்த சூழ்நிலை முழுவதும் எப்படி வந்து ஒரு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு வந்து வசனம் சொல்லுது. பூமி வந்து அதிர்ந்துச்சான், மலைகள் அதிர்ந்துச்சான், எல்லா இடங்களுக்குள்ளும் ஒரு பயங்கரம், ஒரு பயம், கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு. அதுதான் ஒரு முறை கர்த்தர் அசைத்திருக்கிறாரு. அதுல 7வது வசனம், ஆகாய 2:7 வாசிங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், கர்த்தருடைய கிரியை சபையில நடக்குதா அப்படிங்கிறது முக்கியம். கர்த்தருடைய கிரியை என்ன அப்படின்னா தேவனுடைய மகிமை. வாசிக்கலாங்களா? அந்த அந்த 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்போ சபையினுடைய கட்டடம், சபையில் இருக்கிற இந்த நன்மைகள் சௌகரியங்கள் அது முக்கியம் அல்ல. முதலாவது கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தர் கிரியை செய்கிறது என்ன அப்படின்னா தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நம்முடைய சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணுங்கிறது தான் சபையினுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் திடன் கொள்ளுங்கன்னு சொன்னார், பயப்படாதீங்கன்னு சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். எல்லாம் எதற்காகனா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக. சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லலாங்களா? சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார், நம்ம செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமே, அது எப்படிப்பட்ட மகிமை அப்படின்னு அந்த பார்த்தோம். சீனாய் மலையில் கர்த்தர் இறங்கி வரும்போது அந்த இடமெல்லாம் அசைஞ்சுதான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அந்த இடமெல்லாம் அசையுது. இப்போ தீபாவளி வந்துச்சு, பெரிய பெரிய பட்டாசு வெடிக்கும் போது அப்படியே அதிருது ஒரு சில இடங்கள்ல. அப்போ ஆண்டவர் இறங்கி வந்திருக்கும் போது அது எவ்வளோ மகிமையுள்ளதான் இருந்திருக்கும். ஒரு மலையே அசையுது, இருக்கிற இடமெல்லாம் அசையுது அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ மகிமையுள்ளதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை சபையை பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14 வசனம். ம் 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 இப்போ இந்த வசனத்தில் வந்து சொல்லப்படுது, தேவனுடைய மகிமையை கண்டாங்க. எங்கே கண்டாங்க? இயேசு கிறிஸ்து இந்த சபையில் வந்து, இந்த உலகத்தில் வந்து அந்த சபையில் ஊழியம் பண்ணும்போது தேவனுடைய மகிமையை கண்டாங்க. அது வந்து எப்படிப்பட்ட மகிமையாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் 8வது வசனம் வாசிங்க. ஆகாய 2:8.
வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் பணம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆலயத்தை கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எருசலேம்ல இருந்து அவங்க எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு பாபிலோனு கொண்டு போகிறாங்க. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பாபிலோனு கொண்டு போயிட்டாங்க. பாபிலோன்லேருந்து பெர்சியாவுக்கு ஜனங்களையும் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ பெர்சியா ராஜா கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, என் ஜனங்களை அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே பெர்சியா ராஜா வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஜனங்களை எல்லாத்தையும் அனுப்பி அவருடைய கவர்மெண்ட் பணத்தை அந்த ராஜா கொடுத்து தேவாலயத்திலிருந்து எடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அங்கே போய் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அனுப்புறதற்கு ஆண்டவரால் முடியும். அப்படின்னா எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தரால் முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, யாருக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, அதனால் பொருட்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு 9வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 பொதுவாக இந்த வசனத்தை வாசிக்கும்போது, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம பழைய ஒரு கட்டிடத்தில் ஆலயத்தில் இருந்தோம், அதை விட்டுட்டு இப்போ புது ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் முந்தின ஆலயம் வந்து அங்கே உள்ளே இருந்த ஆலயம், பிந்தின ஆலயம் இப்போ புது ஆலயம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறது நம்ம நிறையா கேட்டிருக்கலாம். ஆனால் அது சரியான ஒரு அர்த்தம் கிடையாது. முந்தின ஆலயம்னா இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னா, சாலமோன் கட்டின ஆலயம். பிந்தின ஆலயம்னு எதை சொல்லுது அப்படின்னா, இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், செருபாபேல் எல்லாரும் சேர்ந்து கட்டின ஆலயம்தான் பிந்தின ஆலயம். முந்தின ஆலயத்தில் மகிமை வந்து பெரிதாக இருந்துச்சு. ஆசாரியர்களால் உள்ளே போக முடியாத அளவுக்கு பயங்கரமாக தேவனுடைய மகிமை இருந்துச்சு. மோசேயுடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியல. ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, உன் முகத்தை எங்களால் பார்க்க முடியல, ஒரு முக்காடு போட்டுக்கோ, அவ்வளோ மகிமையாக மோசேயுடைய முகம் இருந்துச்சு. அது முந்தின ஆலயம். பிந்தின ஆலயம் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அவருக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக ஒரு தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. வாசிக்கலாங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27. லூக்கா 2:27. வாசிங்க. மகிமையாகவும் ஆமென். இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டின அந்த ஆலயம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, பிரம்மாண்டம் குறைவாக இருக்குது, ஆடம்பரம் இல்லாமல் இருக்குதுன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தப்ப தீர்க்கதரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு, அந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண போகிறாரு. அவருடைய ஊழியத்தில் இதுவரைக்கும் பார்த்த மகிமையை விட ஒரு பெரிதான மகிமையை இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை, ஒரு மகிமையான ஆலயத்தை நம்ம கட்டி கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தர் வந்து உற்சாகப்படுத்துகிறார். ஆமே. இப்போது நம்முடைய ஊழியத்தில் எது முக்கியம்னு பார்க்கும்போது தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நம்ம செய்கிற ஊழியங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். அந்த முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த 5வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி வார்த்தையின்படியே என் ஆவியானவரும். அந்த இடத்துல வார்த்தையும் இருக்குது, ஆவியும் இருக்குது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தில்
நிறைய வார்த்தைகளை தியானித்து, எருசலேம் எங்கே இருந்துச்சு, பெத்லகேம் எங்கே இருந்துச்சு, அதுக்கு இத்தனை இதுக்கும் எவ்வளோ தூரம் இருந்துச்சு, எந்த திசையில் இருந்துச்சு அப்படின்னு நிறைய தியானிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனால் அந்த இடங்களில் ஆவி இல்லை, ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லை. இன்னும் ஒரு சிலர் வசனத்தையே வாசிக்கிறது இல்லை, ஆவியில் மட்டும் நிரம்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆவியானவரும் வேணும், வார்த்தையும் வேணும். சபையில் நம்முடைய ஊழியங்களில் வேதத்தை வாசிக்கணும், முறையாக வாசிக்கணும், அதை படிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, அந்த அந்த காரிய வார்த்தையோடு கூட ஆவியானவரும் நமக்கு தேவை. வார்த்தை ஒரு மனிதனை மாற்ற முடியாது, வார்த்தையோடு கூடிய ஆவியானவர் தான் காரியத்தை மாற்ற முடியும். நாம ஒரு ஒரு சினிமா நடிகர் சங்கீதம் 23வது சங்கீதத்தை சொல்ல வந்தாராம். ஒரு போட்டி நடந்துச்சு. சங்கீதம் 23 சினிமா நடிகர் சொன்னாங்களாம் மனப்பாடமாக. சொல்லி முடித்த உடனே எல்லாரும் கை தட்டினாங்களாம், சினிமா நடிகர் சங்கீதம் 23 சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போது இன்னொரு ஊழியக்காரரும் சொன்னாராம், சங்கீதம் 23 ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொன்னாராம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டினதுக்கப்புறம் எல்லாருடைய கண்களில் ஒரு தண்ணீர் வந்துச்சான். எல்லாரும் ஒரு மௌனம் ஆயிட்டாங்க, ஒரு மயான அமைதி ஆயிடுச்சு. அப்போ அந்த நடிகர் போய் கேட்குறாரு, என்ன நானும் சங்கீதம் 23 தான் சொன்னேன், அவரும் 23 தான் சொன்னார், ஏன் எல்லாரும் அழுகுறாங்க அப்படின்னு கேட்டால், அதுதான் தேவனுடைய மகிமை. யார் வேணால் வசனத்தை சொல்லலாம், ஆனால் சொல்கிற வார்த்தையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஆமென். சபையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சங்கீதம் 19 முதலாவது வசனம். தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆமே, ஹலோ இருக்கீங்களா? தேவனுடைய மகிமை சபையில் வெளிப்படும் போது, நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது கர்த்தர் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இப்போ வானத்தை பார்க்கும்போது, ஆகாய விரிவை பார்க்கும்போது, நட்சத்திரங்களை பார்க்கும்போது, அது யார் கொண்டே அங்கே வச்சாங்க? இந்த நட்சத்திரம் இங்கே தான் நிற்கணும்னு யார் சொன்னாங்க? அது எப்படி நிற்கிது? ஏதோ நூல் போட்டு கட்டி வச்சுருக்காங்களா? எத்தனை வருஷமாக நிற்கிது? யார் அந்த நட்சத்திரத்துக்கு சார்ஜ் போட்டாங்க? நம்ம சர்ச்சுக்குள்ளே காற்று வேணும்னா ஃபேன் போடுறோம், ஃபேன் போட்டாலும் ஒரு சில இடங்களில் காற்று வர மாட்டேங்குது. நம்ம வெளியே போய் நின்னா காற்று வீசிக்கிட்டே இருக்குது. யார் ஃபேன் போட்டாங்க? எங்கேருந்து ஃபேன் போட்டாங்க? இது எப்படி இது உருவாக்கப்பட்டுச்சு? அப்போ இது எல்லாம் கவனிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. இப்போ தேவனுடைய மகிமை சபையில் இருக்கும்போது கர்த்தரை குறித்ததான ஒரு வெளிச்சம், கர்த்தரை குறித்ததான ஒரு தெளிவு நமக்குள்ள உண்டாகிறது. ரெண்டாவது, தேவனுடைய மகிமை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் ஆமென். இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் சொல்கிற காரியம் என்னென்னா, இயேசு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தாரோ அதே போல் ஒரு ஊழியத்தை, மகிமையான ஊழியத்தை செய்யும்படி தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாராம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா அப்பாவை? கர்த்தர் சபையில் ஊழியத்தில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா, தேவனுடைய மகிமை வெளிப்படணும். என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நம்ம செய்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நான் யாரு, நான் எப்படிப்பட்டவங்கிறது முக்கியம் இல்லை, அது வெளிப்படுதோ இல்லையோ அது தேவையில்லாதது. ஆனால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளுவார்கள். தேவனுடைய மகிமை வெளிப்படணும். ஆமென். அது வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவரை பார்க்க பார்க்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்தார் அது போலவே ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். நம்ம செய்கிற ஊழியங்களில், நம்முடைய சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும்.
தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அதில் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனத்தை வாசிக்கலாங்களா? வாசிங்க தோணுமா? சரி. இப்போ இந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது சோர்ந்து போயிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு, பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, தேவனுடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, பரிசுத்தமாக இருங்க, எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், எல்லாம் நடக்க போகுது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அதில் 10வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அதனுடைய சுருக்கம் வந்து வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக இருங்க. தேவன் எந்த இடத்துல எதை விரும்புகிறார்னா, பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் எங்கே கிரியை செய்வார்னா, பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். தேவன் எங்கே அசைவாடுகிறார்னா, பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல. பரிசுத்தமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்படும். பரிசுத்தமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தர் பக்கமாக போக முடியும். அவங்க தான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம சபையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு, தேவனுடைய மகிமை விளங்க பண்ணுவதற்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக இருக்குது, ஒரு காரணமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, ஏன் மூலியமா இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறணும், ஏன் ஊழியமா இந்த ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணுமே ஒழிய தடுத்து நிறுத்துறவங்களாம் இருக்கக்கூடாது. ஆமென். எந்த விதத்திலையும் இந்த ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நான் உதவியாக இருக்கணுமே ஒழிய தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஜெப குறைவு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய பாவம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது, வார்த்தையை கேட்கும் போது, உபவாசிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவருடைய மகிமை பெரிதாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் எந்த விதத்திலையும் இந்த ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஜெபம் இந்த ஊழியம் தொடர்ந்து வளருவதற்கு உபயோகமாக இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் செய்கிற ஊழியங்கள், நான் இந்த ஊழியத்தில் செய்கிற பங்கெடுக்கிற காரியங்கள் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நான் எந்த விதத்துலையும், அதாவது என்னால் எந்த குறையும் வந்துடக்கூடாது, என்னால் இந்த ஊழியத்தில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நான் காரணமாக இருக்கணும். ஆமென். பாருங்க, ஊழியம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏனோதானவனும் ஸ்டேஜில் ஏறி நின்ற முடியாது, ஏனோதானவனும் ஊழியம் செய்ய முடியாது. இந்த இடத்துல நிற்கிறவங்க ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்கன்னா அந்த ஜெப ஆவி அவங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள பாயும். இந்த இடத்துல இருக்கிற ஜனங்க வேசித்தனத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஆவி ஜனங்களுக்குள்ள பாயும். எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி நம்ம எப்படிப்பட்ட ஆவியோடு இருக்கிறோமோ அந்த ஆவி தான் ஜனங்களுக்குள்ள போகும். நம்ம ஒழுங்கு இல்லாமல், நம்ம பரிசுத்தம் இல்லாமல், நம்ம சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் நம்ம ஊழியத்தில் நிற்கவே முடியாது. சரியான விதத்தில் நம்ம ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் ஊழியத்தை செய்யவே முடியாது, செய்யவும் கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் எந்த மனிதனும் நம்மை நம்பி கொடுக்கல. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் அவருக்கு முன்பாக வைராக்கியமாய், அவருக்காக, அவரை பிரியப்படுத்துவதற்காக, தேவன் விரும்புகிற வகையில் ஏனோதானும் செய்கிறதல்ல. தேவனுக்கென்று வைராக்கியமாய் அவருடைய நாம மகிமைப்படணும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். சபையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். நம்மால் யாரையும் மாற்ற முடியாது.
ஒரு நபரை கூட நம்முடைய வார்த்தைகள் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தருடைய மகிமை மாற்றும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். கர்த்தருடைய மகிமை தேவையானது. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7:14. ஆமென். பாருங்க, ஒரு தேசத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஒரு வசனத்தில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு வசனம் தான். என்ன கேட்குறாரு? உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் போது தேசத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய நல்ல விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறோம், நல்லது. ஊழியம் செய்கிறோம், நல்லது. ஆனால் தேவன் விரும்புகிற வகையில், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை அப்படின்னா நம்மளால் மகிமையை பார்க்க முடியாது. பாருங்க, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. அது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். சத்தமா சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். ஆமே. வயசாகுதுங்கிறனாலையோ, எனக்கு படிப்பு வராதுங்கிறதுங்கிறனாலையோ, என்கிட்ட வண்டி வாகனம் இல்லை, ஊழியம் பண்ண முடியாது அப்படிங்கிறனாலையோ எனக்குள்ள இருக்கிற மகிமை குறைந்து போகக்கூடாது. நான் நீதிமானுடைய பாதை வசனம் சொல்லியிருக்குது, நாளுக்கு நாள் அது வளரணுமே ஒழிய குறையக்கூடாது. எனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குன்னா அது நிச்சயமா வளரும். அது எந்த இடத்துல வச்சாலும் வளரும். யாராலும் அதை மறைக்க முடியாது, அதை அடைக்கவும் முடியாது. ஆமென். என்னுடைய வாழ்க்கை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், நான் வளர்கிறேன், ஆண்டவருக்குள்ள நான் வளர்கிறேன், தேவனுடைய மகிமையில நான் வளர்கிறேன்? அதுதான் நமக்கு தேவை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை, மோசேனுடைய நாட்கள்லேயே மகிமை அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா, பிந்தின ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்கிற நம்முடைய ஊழியங்களில் எவ்வளோ பெரிதாக இருக்கணும். இன்னும் நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாகணும். நம்முடைய ஊழியங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நான் ஆயத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும், நான் தகுதிப்படணும், கர்த்தருக்குள்ளே நான் வளரணும். இந்த வருடம் நான் இருக்கிறத விட அடுத்த வருடத்தில் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட பண்ணுவாராக. அதில் 2வது அதிகாரம், ஆகாய 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ம் ம் 19வது வசனம். ம் 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 இப்போ ஆண்டவர் இந்த வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செயல்படாதவங்களா, தரிசனத்தை இழந்து போனவங்களா, அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு திருப்தியாக இருந்த அந்த கூட்டம் இப்போ ஆண்டவருக்காக எழும்பி செயல்படுவதற்கு ஆயத்தமாயிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாமல் இருக்கும்போது, தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் இருக்கும்போது உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? சிந்தித்து பாருங்க. இப்போ தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்குது? சிந்தித்து பாருங்க. இப்போ இந்த வார்த்தை சொல்லப்படுகிற அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விதைகளை விதைச்சிட்டு நல்லா மழை பெய்யணும், மழை பெஞ்சாதான் விதை முளைக்கும், நல்ல ஒரு அறுவடை உண்டாகும் அப்படின்னு மழைக்காக காத்திருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல்
ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல மழையை கொடுப்பேன், சரியான காலத்தில் நல்ல மழையை கொடுப்பேன். பவித்ரா உட்கார வைங்க. நல்ல மழையை கொடுப்பேன், உங்களுக்கு நல்ல அறுவடை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எதை தெளிவாக குறிக்குது? அவங்களுடைய வருங்காலத்தில் ஒரு நல்ல விளைச்சல் உண்டாக போகுது. அதனால கர்த்தருக்காய் செயல்படுகிற கூட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அவனுடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று உற்சாகமாக எழும்பி நின்ற அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அது யாருக்கு சொல்லப்பட்ட கூட்டம்? கேலண்டரில் எழுதியிருக்கிறதுனால இந்த வசனம் நமக்கு சொந்தமாயிராது. வாக்குத்தத்த அட்டையில் நமக்கு வந்ததுனால அந்த வார்த்தை நமக்கு சொந்தமாயிராது. நம்ம தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று செயல்படும் போது அப்போ தான் இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாகும். ஆமென். தேவனுடைய ஆலயத்திற்காக சபையில் இருக்கிற எல்லாரும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் சபையில் உங்களுடைய பங்கு ஏதோ ஒரு விதத்தில் சபையில் இருக்கணும். அதுதான் சபை, அதுதான் ஐக்கியம். ஆமென். எந்த விதத்திலையும் சபையில் என் கை நினையாது அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அது சபையே இல்லை. அது ஒரு சினிமா தேட்டர் தான், அது சபை அல்ல. இப்போ நிறைய பேர் சபையில் வர்றாங்க அப்படின்னா கூட அந்த ஒரு காரியம் தடைபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். சபையில் எல்லா விதத்திலும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஏதோ விதத்தில் என்னுடைய பங்கு இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் செயல்படணும். யாராவது என்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, யாராவது என்னை கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, பாராட்டுறாங்களோ இல்லையோ, என்னுடைய பங்கு ஏதோ ஒரு விதத்தில், அதாவது குறிப்பிட்ட ஒரு காரியம் மட்டும்தான் நான் செய்வேன், இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், இதை வேற யாராவது செய்வாங்க, அப்படி போகக்கூடாது. அது சரியான இருதயம் அல்ல. ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் நான் செய்வேன்னு வர்றாங்க பாருங்க, அதுதான் சரியான இருதயம். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு தேவை. ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவருக்கு நான் செய்கிறேன், அதுதான் சரியான இருதயம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. கடைசி ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் 23வது வசனம் வாசிங்க. இந்த முத்திரை மோதிரம் அப்படின்னா என்னன்னா, ராஜாக்கள் இப்போ உதாரணத்துக்கு 500 நோட்டு செல்லாதுன்னு ஒரு 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 லெட்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே அந்த எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த முத்திரை வைப்பாங்க. அந்த ராஜாவுடைய கையில் ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை வச்சு ஒரு முத்திரை போடுவாங்க, ஒரு சீல் வைப்பாங்க. அந்த சீல் வச்சாதான் அந்த ராஜாவுடைய லெட்டருக்கே ஒரு மதிப்பு. ஏன்னா அந்த லெட்டரை ராஜா எழுதியிருக்கலாம், இல்லை ராஜாவோட சொந்தக்காரங்க யார் வேணால் எழுதியிருக்கலாம். அதனால் அந்த ராஜாவோட லெட்டராக இருந்தால் கூட, ஒரு கட்டளையாக இருந்தால் கூட, ஒரு சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா அது ராஜாவால் கூட மாற்ற முடியாது. அது அவ்வளோ அந்த முத்திரை மோதிரம் அப்படிங்கிறதுக்கு, அந்த மோதிரத்துக்கு அவ்வளோ ஒரு கனம். இப்போ ஆண்டவர் அந்த செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அது எவ்வளோ ஒரு பெரிய கனம் பாருங்க. ராஜாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை, கனம் அந்த மோதிரத்துக்கும் இருக்குது. அந்த மோதிரம் இல்லாமல் ராஜாவால் கூட ஒரு கட்டளையை பிறப்பிக்க முடியாது. இப்போது இந்த செருபாபேல் என்ன பண்ணாரு? அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க எல்லாத்தையும் கூட்டி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி சோர்ந்து போன ஜனங்களை தட்டி எழுப்பி, உற்சாகம் இழந்த ஜனங்களை தட்டி எழுப்பி, காயப்பட்டவங்களை காயங்களை ஆற்றி, தேவனுக்காக செயல்படாமல் இருக்கிற கூட்டத்தை தட்டி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி இன்னும் செயல்படணும் அவங்கள உற்சாகப்படுத்தி எழுப்புனதுனால ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாகிய செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர்த்த தட்டி எழுப்பியிருப்போம் சொல்லுங்க? எத்தனை பேர்த்த நம்ம தட்டி எழுப்பியிருப்போம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போன இருந்த யாரோ ஒருத்தர் எத்தனை பேர்த்த நம்ம தட்டி எழுப்பியிருப்போம்? ஆவிக்குரிய பெற்றோர் அப்படின்னா மற்றவங்களை தட்டி எழுப்பணும்.
சபைக்கு வந்து எவ்வளோ வருடம் ஆகலாம், ஆனால் நம்ம குழந்தைகளாகவே இருப்போம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வராது, மற்றவங்கள கட்டி எழுப்பணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா நம்மளே குழந்தைகளாக தான் இருக்கோம். நம்ம ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருந்து பெற்றோராய் வளருவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். யாரெல்லாம் சபைக்கு வரல அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கலாம். யாரெல்லாம் நீங்கள் டெய்லியும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, பைபிள் எப்படி வாசிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாரு அப்படின்னு விசாரிக்கலாம். சபையில் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம், ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறது நல்லது. ஆமென். யாருக்கு முத்திரை மோதிரங்கிற ஒரு பெரிய கணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு? தட்டி எழுப்புகிற ஜனங்களை. தரிசனத்தை இழந்து போய் மறந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களை யார் தட்டி எழுப்புறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களையோ தட்டி எழுப்புகிற ஒரு காரியம் ரொம்ப தேவையானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாக விழமாட்டாங்க, தடுமாற மாட்டாங்க. சரியான ஆவியோடு, சரியான அபிஷேகத்தோடு, சரியான இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விலக மாட்டாங்க. தேவனுடைய கனம் நமக்கு போதுமானது. ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார் அப்படின்னா வேற யாரும் நம்மை மறைத்து வைக்கவே முடியாது, ஒளித்து வைக்கவே முடியாது. கர்த்தருடைய கனம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அதற்கு நான் உதவியாக இருக்கும்போது, சூர்யா கவனிக்கிறியா, உதவியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை முத்திரை மோதிரமாய் ஒரு பெரிய கணத்திற்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்ம வைக்கிறார். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். ஜெபிக்கலாங்களா? இந்த வார்த்தையின்படி, நம்ம கேட்ட வார்த்தைகளின்படி நம்ம ஜெபிக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, நம்முடைய சபையில் ஊழியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். நம்ம செய்கிற காரியங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, வெறும் வார்த்தைகள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆவியானவர் வெளிப்படணும், வார்த்தை வெளிப்படணும். அதற்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். மகிமை வெளிப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவனா, நான் உதவி செய்கிறவனா இருக்கணும். அப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு பெரிய கனம், ராஜாவுக்கு இணையான ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவாராக, நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. ஜனங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஊழியத்தில் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு நாம் ஏதாவது விதத்தில் செயல்படுகிற ஒரு கூட்டமாய் தேவன் நம்மை மாற்றுவாராக.